வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கமல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக 3 கிளாஸஸ் போட்டிருக்கோம், அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 1ல் இருக்கிற கிராமர் பார்ட்டு. இது வந்து டிஎன்டெட் போட்டித் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லியுமே வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இதில் அதோடைய கண்டினியூட்டி தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு கூட இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்டும் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னால் என்னென்னா, ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு அந்த ஆக்ஷனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். when we give importance to what people and things do, ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ செய்யும் செயலுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு பேர் ஆக்டிவ் வாய்ஸ். வி யூஸ் ஆக்டிவ் வேர்ப் ஃபார்ம்ஸ். அதில் வந்து ஆக்டிவ் வேர்ப் ஃபார்ம்ஸை அந்த ஆக்ஷனுக்கு நம்ம கொடுப்போம். when we give importance to what happens to people and things, we often use passive verb forms. சப்போஸ் நம்ம வந்து அந்த செயலை செய்பவர்களுக்கோ அல்லது அந்த செயலை செய்யும் பொருளுக்கோ முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது வந்து பாசிவ் வேர்ப் ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது ஆக்டிவ் வேர்ப் ஃபார்ம்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே அந்த செய்பவருக்கு முக்கியத்துவம், ஸோ செய்பவர் செய்யப்படும் பொருள், அதை தான் சொல்கிறாங்க இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு. ஸோ இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு தி அதர் வாய்ஸ். இப்போது கொடுத்துருக்குற வாய்ஸை வந்து நம்ம அதர் வாய்ஸாக மாற்றணும். ஸோ இதில் வந்து த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணினது தான் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அப்போ ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இதில் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணினது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி பாசிவ் வாய்ஸில் எழுதலாம் அப்படின்னா, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். அதில் எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, நேர்கூற்று அயற்கூட்டில், அதே தான் இங்கே. ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். இது வந்து இதுக்குண்டான பாசிவ் வாய்ஸ். யூ ஆர் மேக்கிங் அ கேக். நீ ஒரு கேக் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் கேக் செய்யப்படும் நிகழ்ச்சி வந்து முக்கியத்துவம் இருக்குது. அதை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸில் எழுதலாம்னா, த கேக் இஸ் being made by you. The cake is being made by you now. So இதுதான் passive voice. அடுத்தது third one பார்க்கலாம். The portrait was painted by my grandmother. That portrait was painted by my grandmother அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதை எப்படி மாற்றலாம், இன்னொரு வாய்ஸை எப்படி மாற்றலாம்னா, my grandmother painted that portrait. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தட் போர்ட்ரேட் வாஸ், அந்த போர்ட்ரேட் எனது கிராண்ட் மதரால் பெயிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இதே ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றும் போது மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட், என்னோட கிராண்ட் மதர் அந்த போர்ட்ரேட்டை பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான். அடுத்தது, மாலினி ஹேஸ் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். மாலினி ஒரு கலர்ஃபுல் ஹேட்டை வந்து அவங்க டாட்டருக்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே வந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, எ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் ஃபார் ஹர் டாட்டர் பை மாலினி. இது பாசிவ் வாய்ஸில். ஸோ இதில் வந்து ஹேட் பீன், ஹேடுங்கிற வேர்டு இங்கே ஹேட் பீன்னு நம்ம மாற்றுறோம். சரிங்களா? மாலினி, இதில் கொடுத்துருக்க கொஸ்டின், மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். இதை எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, எ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் ஃபார் ஹர் டாட்டர் பை மாலினி. ஃபிஃப்த் ஒன், தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன். சரிங்களா? இது ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றிருக்கோம். சிக்ஸ்த் ஒன், the militants were being taken to the prison by the police. மறுபடியும் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். the militants were being taken to prison by the police. இதை எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, பாசிவ் வாய்ஸில் the police were taking the militants to prison.
சரிங்களா? சரி, இது ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும். ஏற்கனவே கொடுத்துருக்கிறது பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும் போது த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு பிரிசன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. அவனுடைய பிஹேவியர் என்னை வந்து ரொம்ப இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். வெக்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஐ ஆம் வெக்ஸ்டு வித் ஹிஸ் பிஹேவியர். ஐ ஆம் வெக்ஸ்டு வித் ஹிஸ் பிஹேவியர். நெக்ஸ்ட் 8th ஒன், ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதே வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும்போது த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. வில் கொடுத்துருந்தா வில் ப்ளஸ் பி, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு சால்வ்டு. த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. அடுத்து 9th ஒன், அவர் ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட் தி எனிமி. அவர் ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட் த எனிமி. இங்கே எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா த எனிமி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. ஸோ ஹேஸ் வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் சேர்த்திக்கணும், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு சேர்த்திக்கணும். சரிங்களா? ஸோ த எனிமி ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. அடுத்தது 10th ஒன், த சேல்ஸ்மேன் answered all the questions patiently. The salesman answered all the questions patiently. அந்த விற்பனையாளர் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் all the questions were patiently answered by the salesman அப்படின்னு மாற்றலாம். அடுத்தது இந்த பாசிவ் வாய்ஸை ரிக்வெஸ்ட் ஃபார்மில் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து அந்த வேர்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ரிக்வெஸ்ட் வந்து எப்பயுமே ப்ளீஸுங்கிற வேர்டில் தான் பிகின் ஆகும். இன் ஆக்டிவ் வாய்ஸ் ஏ ரிக்வெஸ்ட் பிகின் வித் ப்ளீஸ். அதை நம்ம ரிக்வெஸ்ட் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்னென்ன அந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டூன்னு மாற்றணும். அந்த ப்ளீஸுக்கு பதிலாக யூ ஆர் ரிக்வெஸ்டடுங்கிற வேர்டை வச்சு மாற்றணும். அப்படி இல்லாட்டி அது நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தால் யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டூன்னு மாற்றணும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாசிவ் வாய்ஸ் ரிக்வெஸ்ட்டில் எப்படி மாற்றணும் அப்படின்னா இன் ஆக்டிவ் வாய்ஸ் ஏ ரிக்வெஸ்ட் பிகின்ஸ் வித் ப்ளீஸ். வென் வி சேஞ்ச் எ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் we should begin the sentence with you are requested to in place of please. If the request is in negative form and the request negative form irundha, the request in passive voice should begin with you are requested not to. Example பார்க்கலாம். ப்ளீஸ் அசம்பிள் இன் தி கிரவுண்ட். இது ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸுங்கிற வேர்டில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் கண்டென்ட்டான ஆக்டிவ் வாய்ஸ் பிகின் ஆகுது. இதை நம்ம எப்படி நம்ம மாத்திரம் பாசிவ் வாய்ஸ்லனா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் தி கிரவுண்ட். இதுதான் பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது யூ ஆர் ரிக்வெஸ்டட் not to use mobile phones here. இப்படி தான் நம்ம மாற்றுவோம். அடுத்தது பார்ப்போம். பாசிவ் வாய்ஸ் அட்வைஸாக இருந்துச்சுன்னா என்னன்னு மாற்றலாம். when we change an advice from active to passive voice we should begin the sentence with you are advised to. if the advice is in negative form it should begin with you are advised not to. so நம்ம அட்வைஸ் ஃபார்மில் வர ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு மாற்றணும். அதே அட்வைஸ் ஃபார்மே நெகட்டிவில் வந்துச்சுன்னா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டுன்னு மாற்றணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒர்க் ஹார்ட். இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் வேர்டு, நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட். இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுறோம்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். இதை பாசிவ் வாய்ஸ் கண்டென்ட்டு. இது பாசிவ் வாய்ஸோடைய ஃபார்மேட். அடுத்தது டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட். நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ ஜங்க் ஃபுட் சாப்பிடாதுன்னு. இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றலாம்னா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு மாற்றலாம். இது பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம். இதே மாதிரி தான் சில விஷயங்களில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இம்பரேட்டிவ்ஸாக இருக்கும்போது, ஒரு கட்டளையாக இருக்கும்போது, ஒரு ஆர்டராக இருக்கும்போது எப்படின்னு பார்க்கலாம். சிமிலர்லி யூ கேன் ஆல்சோ யூஸ் த ஃபாலோயிங் ஃபார் அதர் இம்பரேட்டிவ்ஸ். விளைவு வாக்கியங்கள் அல்லது கட்டளை வாக்கியங்களில் இதைத்தான் நம்ம யூஸ். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டுங்கிறது ஒரு பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட். அதே யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டுங்கிறது பாசிவ் வாய்ஸில் நெகட்டிவ் ஃபார்மேட். அடுத்து யூ ஆர் ஆர்டர்ட் டு. யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு.
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். அடுத்து பார்க்கலாம். பாசிவ் வாய்ஸில் ஒமிட்டிங் தி ஏஜென்ட், அதாவது ஒரு விஷயத்தை யாராச்சும் செஞ்சாங்கன்னாலோ அல்லது யாருமே அதை செய்யலைனாலோ அந்த யாரும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றணும். சப்போஸ் என்கிட்ட இருந்த பணம் யாராலும் எடுக்கப்படவில்லை, அப்போ அந்த யாராலுங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல தேவையில்லை. என்கிட்ட இந்த பணம் எடுக்கப்படவில்லை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. யாராலுங்கிற வேர்டை சேர்த்த தேவையில்லை. சரி, என்னை யாரும் அழைக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னை அழைக்கவில்லை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. யாருங்கிற வேர்டை சேர்த்த தேவையில்லை. அந்த யாரும் யாராலும் அதுதான் அந்த ஒமிட்டிங் த சப்ஜெக்ட். நோபடி, எனி ஒன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ சம்படி, நோபடி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாசிவ் வாய்ஸ் ஒமிட்டிங் த ஏஜென்ட். இன் தி சென்டென்சஸ் பிகினிங் வித் சம் ஒன் ஆர் நோ ஒன் ஒமிட் த ஏஜென்ட் சப்ஜெக்ட் இன் தி பாசிவ் வாய்ஸ். அந்த சப்ஜெக்டை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக். என் புக்கை யாரோ எடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த யாரோ எடுத்துட்டாங்கன்னாலும் யாரோ என் புக்கை எடுத்துட்டாங்கனாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ பெருசாக பெருசாக சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது அந்த சென்டென்ஸு ஏதாவது நெகட்டிவ் மீனிங் தரப்போகிறது கிடையாது. என் புக்கை யாரோ எடுத்துட்டாங்க ரெண்டும் ஒன்று தான். ஸோ மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே, இது பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம். அடுத்தது பார்க்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ். யாருமே டிக்கெட் வாங்கலைனாலும் ஒன்று தான், டிக்கெட் வாங்கலை அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது நோ ஒன்கிற சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிறோம். த டிக்கெட்ஸ் ஹாவ் நாட் பீன் பாட். இந்த டிக்கெட்டுகள், சீட்டுகள் வாங்கப்படவில்லை. சீட்டுகள் யாராலும் வாங்கப்படவில்லை. யாராலுங்கிறது சப்ஜெக்ட், அதை நம்ம ஒமிட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது இதே add not to the verb for nobody, none, no one. nobody, none, no one அப்படிங்கிற மாதிரி வேர்ட் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பதிலாக not to அப்படிங்கிற நாட்ங்கிற வேர்டை நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்து பாசிவ் வாய்ஸில் ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கும், இன்ட்ராகேட்டிவ்ஸ் எப்படி இருக்கும் பாசிவ் வாய்ஸ் ஃபார்மில். ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது அந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். வென் சென்டென்சஸ் ஆர் சேஞ்ச்டு டு பாசிவ் தே பிகின் வித் ஏ வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்லையோ இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா ஒரு வேர்பில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, இன்ட்ராகேட்டிவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் டு பாசிவ் மாற்றும் போது அது ஒரு வேர்பில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆர் வித் அ கொஸ்டின் வேர்ட் ஃபாலோட் பை த வேர்ப் இன் WH கொஸ்டின்ஸ். அப்படி இல்லாட்டி ஒரு கொஸ்டின் வேர்டை ஃபாலோ பண்ணி வேர்ப் வரும். சரிங்களா? வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு கொஸ்டின் வேர்ட் வரும். சரிங்களா? பார்க்கலாமா? கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் த ஆக்சிலரி வேர்ப்ஸ். இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸில் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும்போது டிட் ஹீ ரைட் அ லெட்டர். டிட்டுங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பாஸ்ட் டென்ஸ் தேவையில்லை, அதனால் ரைட்னு எழுதிக்கிறோம். சப்போஸ் ஒரு சிலர் தப்பாக கூட எழுதலாம், ரோட்னு எழுதுவாங்க பாஸ்ட் டென்ஸ்னு, அது மாதிரி எழுத தேவையில்லை. டிட் ஹீ ரைட் அ லெட்டர், இது ஆக்டிவில் இருக்குது. ஸோ இது ஒரு கொஸ்டின் வேர்டு, இன்ட்ராகேட்டிவ் வேர்டு. இதை நம்ம வேர்ப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம், இது பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம். அடுத்தது, இஸ் ஹீ வாட்சிங் அஸ். இஸ் ஹீ வாட்சிங் அஸ். ஹீங்கிறது ஒரு சிங்குலர், அதனால் ஈஸில் ஸ்டார்ட் ஆகுது. இஸ் ஹீ வாட்சிங் அஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்மில் இருக்குது. அஸ்ங்கிறது ஒரு ப்ளூரல், அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர் அப்படிங்கிற வேர்பை வச்சு ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம், இப்படி பாசிவ் வாய்ஸில் எழுதுவோம். சரிங்களா? இதுதான் அதனுடைய எக்ஸாம்பிள். அடுத்தது, கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் WH வேர்ட்ஸ். இப்போ WH வேர்ட்ஸில் வர கொஸ்டின்ஸ்க்கு எப்படின்னு பார்க்கலாம். ஹூ வில், இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹூன்னு ஸ்டார்ட் பண்ணாலே பை ஹூம்னு தான் அந்த வேர்டுக்கு பாசிவ் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதான் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ வில் அக்செப்ட் திஸ், யார் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. பை ஹூம் வில் திஸ் பி அக்செப்டட், யாரால் இது ஏற்றுக்கொள்ளப்படும், இது பாசிவ் வாய்ஸில். ஸோ ஹூன்னு ஆரம்பித்தாலே பை ஹூம்னு தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, அடுத்தது, ஹூ ஹேஸ் அரேஞ்ச்டு திஸ் மீட்டிங், இதில் ஆக்டிவ் வாய்ஸு. இப்போ நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச்டு, பாசிவ் வாய்ஸில் மாற்றுறோம். அடுத்தது, வென் வில் யூ ஃபினிஷ் தி பில்டிங், இது ஆக்டிவ் வாய்ஸ். வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்.
இதை நம்ம வென்னு ஸ்டார்ட் ஆனால் மட்டும் எப்பயுமே வென்னு தான் பாசிவ் வாய்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு. ஸோ அங்கே வில் வந்துச்சுன்னா இங்கே வில் பி வரும். வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ, இப்படி பாசிவ் வாய்ஸில் வரும். த ஏஜென்ட் பை யூங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். பை யூன்னு சேர்த்தலாம், சேர்த்தாமலும் இருக்கலாம். ஸோ வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டுன்னு கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஹவு டிட் தே டூ திஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ். ஹவ் வாஸ் திஸ் டன், பை தெம்னு சேர்த்தலாம் அல்லது சேர்த்தாமலும் இருக்கலாம். ஹவ் வாஸ் திஸ் டன் அப்படியே முடிச்சுக்கலாம். இது பாசிவ் வாய்ஸில். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், வென்னு ஸ்டார்ட் ஆனாலும் சரி, ஹவுன்னு ஸ்டார்ட் ஆனாலும் சரி, அதே இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை தொடர்ந்து வாஸ் திஸ் டன். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.